நம்ம முப்பாட்டம் முருகப்பெருமானை பார்த்தே ரொம்ப வருஷம் ஆச்சு. அதுவும் ஸ்கூல் படிக்கும்போது போனது. இந்த டைம் திருச்செந்தூரில் என்னென்ன மாற்றங்களாக கொண்டு வந்திருக்காங்க. சரி, நம்ம முருகப்பெருமானை வந்து பார்த்துட்டு வரலான்னு ஃபேமிலி ட்ரிப்பாக திருச்செந்தூருக்கு போயிட்டோம். நாங்கள் திருச்செந்தூர் போகிறோம். அங்கே போயிட்டு சரி தங்கணுமே, எங்கடா தங்கலான்னு பார்த்தா நம்ம ஆர்ச் பக்கத்தாலேயே ஒரு சேது கேஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு தங்கும் விடுதி ஒன்று இருந்துச்சு. வெராண்டாவில் படுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா பெர் ஹெட்டுக்கு 100 ரூபா. அது போக சேஃப்டி லாக்கர், துணிமணிலாம் வச்சுக்கலாம், குளிச்சுக்கலாம், அந்த மாதிரி வசதியெலாம் இருந்துச்சு. இல்லை நீங்கள் தனியாக ரூம் எடுத்து தங்குறீங்க அப்படின்னா பெர் ஹெட்டுக்கு 200 ரூபா. உள்ளேயே பாத்ரூம் வசதி இருக்குது. 24 மணி நேரம் உங்களுக்கு தண்ணியும் கரண்ட்டு சப்ளையும் இருக்குது. நீங்கள் திருச்செந்தூர் வந்து கோயிலுக்கு போகிறீங்க, நல்ல ஒரு ரூம் தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேது கேஸ்ட்டுக்கு போங்க. அதாவது ரொம்ப நீட்டாக க்ளீனாக வச்சுருந்தாங்க. விநாயகர் கோயில் பக்கத்தில் போனால் அவ்வளோ குப்பையாக இருக்குங்க. அவங்க ஏரியா மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. மற்ற மாநிலத்துலேருந்து வரவங்களும் சேம் இதே மாதிரி தானே பண்ணுவாங்க. அதனால் அங்கங்கே நிறையா பக்கம் வந்து அந்த குப்பை தொட்டியெல்லாம் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கடற்கரையில் நம்ம ஆளுகளாம் அங்கங்கே வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. சரி நம்ம போகலான்னு உள்ளே போனால் அந்த பீச் ஃபுல்லாமே வந்து அவ்வளோ குப்பையாக இருக்குது. அதுவும் அங்கே விற்கிற அந்த சின்ன சின்ன கடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பக்கத்தாலேயே குப்பை தொட்டி இருந்தாலும் மிச்சபடி எல்லா பக்கமும் குப்பையாக தான் இருக்குது. இது அங்கே வேலை செய்கிற அங்கே பணியாளர்கள்லாம் வந்து இது சுத்தபத்தமாக வச்சுங்க, இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் போயிட்டு ஜாலியாக குளிச்சுட்டு தேவையில்லாமல் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். நாளிக்கடலில் போய் குளிக்கணும்னு பார்த்தா ஒய்யால அவ்வளோ கூட்டமாக இருக்குங்க. எங்கே போய் குளிக்கிறது, இது வந்து சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நேராக நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். குளிச்சு முடிச்சாச்சே, அப்புறம் என்ன ஃபயர் கத்த ஆரம்பிச்சிருச்சு. ரூம் பக்கத்தாலேயே இருக்கிற ஒரு ஹோட்டல் வேலைன்னு போனோம். ஏண்டா போனோம் ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு ஒர்த்தே கிடையாது, ரொம்ப உப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் முருகப்பெருமான தரிசனம் பண்ணலான்னு கோயிலுக்கு வந்துட்டோம். ஆனால் கோயில் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக நீட்டாக சூப்பராக வச்சுருந்தாங்க. முன்னாடி இந்த டிஎம்கே ஆட்சியில் இருக்கிற மாதிரி இந்த 1000, 2000, 5000, 10,000 கொடுத்துட்டு போகிற அந்த விஐபி தரிசனம் இல்லை, எல்லாம் டோட்டலாக கட் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரமேஷ் சார் செஞ்ச சம்பவம் அப்படி. இப்போ எல்லாருமே வந்து கப்பு ஜிப்புன்னு ஆகிட்டாங்க. அதாவது நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் டக்குன்னு எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டு விட்டுறானுங்க, நமக்கு வேலைக்கே ஆஃப் ஆகிடுது. அதனால் அந்த தப்பெல்லாம் பண்ணாமல் எல்லாம் நீட்டாக இருக்காங்க. இந்த ஒரு விஷயந்தான் மக்களுக்கு வந்து தேவை. நம்ம ரமேஷ் சாருக்கு சொல்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, எல்லாத்துக்கும் கடவுள் பொதுவானவர் அப்படின்னா நம்ம எதுக்கு காசு கொடுத்து போகணும். இந்த சிஸ்டத்தை வந்து கட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த 100 ரூபா லைனில் போகலாம், சீக்கிரம் போய் சாமியை பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். சரி அதுலையாவது போனால் கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்துட்டு வரலான்னு பார்த்தா கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வர நிலைமையாகி போச்சு. எனக்கு சில நேரத்தில் வந்து செம்ம காண்டாகி போச்சு, எதுக்குடா லைனில் நின்னோம் அப்படின்னு. உள்ளே போகும்போது தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். அங்கேயும் அதான் கொடுத்துட்டு இருந்தாங்க. 2வது விஷயம், நிறையா பக்கம் வந்து தண்ணி வச்சுக்கிறாங்க குடிக்கிறதுக்கு. 3வது உள்ளே வர பக்தர்களுக்கு எந்த விதத்துலேயும் வந்து ஒரு உப்ச மாதிரி ஒரு கசகசன்னு ஆகக்கூடாது அப்படின்ட்டு நிறையா பக்கம் வந்து ஃபேன் வச்சுருக்காங்க. இது வந்து ரொம்பவும் நல்ல விஷயம். அப்புறம் அங்கேருந்து நேராக சாமி கும்பிட்றதுக்கு உள்ளே போனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துலலாம் குப்பையாக தான் இருந்துச்சு. அங்கே இருக்க வேலை செய்கிறவங்க அதை கண்டுக்கிட்டாங்களா இல்லை பார்க்காம போயிட்டாங்களான்னு தெரியல. அந்த குப்பையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை க்ளீன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அதுவும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக கண்ணுக்குள்ளேயே இருக்குங்க. இப்போது நினச்சாலும் கண்ணுக்குள்ளேயே அந்த உருவம் அப்படியே இருக்குது. ஸ்கூல் படிக்கும்போது போய் பார்த்த முருகனை இப்போ பார்க்கும்போது ரொம்பவும் ஆனந்தமாக இருந்துச்சு மனசுக்குள்ளே.
அப்புறம் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்தோம். சரி மத்தியானம் சாப்பிட்றலாம் அப்படின்னு அசோக் பவன், அந்த ஆர்ச் பக்கத்தில் இருக்க அசோக் பவனில் போயிட்டு மீல்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். நிஜமாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மணப்பாடு பக்கத்தில் இருக்க முத்தாரம்மன் திருக்கோயில் அங்கே போனேன். ஏன்னா சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு சொன்னாங்க. சரி அங்கேயும் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு உள்ளே போனால் அங்கே ஊருக்காரங்க வந்து யாரோ ஒரு 2 பேர் இறந்துட்டாங்க, அதனால் பார்க்க முடியாது அப்படின்ட்டு அந்த கோயிலை வந்து சாத்தி வச்சுட்டாங்க. அது ஒரு தர்ம சங்கடமாகி போச்சு. என்னடா அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு. அங்கேயும் வந்து பீச் இருந்துச்சு. சரி அங்கேயாவது போய் குளிச்சுட்டு வரலாமே அப்படின்னு அங்கே போய் குளிச்சுட்டு வந்துட்டோம். அங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, அலைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உயரமாக வரும். அதனால் குளிக்கிறது வந்து கொஞ்சம் சேஃப்டியாக குளிச்சுக்குங்க அப்படின்னு முன்னாடியே வார்னிங் பண்ணியிருக்காங்க. அதனால் அங்கே போய் நீங்கள் குளிக்கிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு முன்னாடியே நின்று குளிச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது. அலை வந்து ஜாஸ்தியாக வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்ம உயிருக்கு நம்மளே பாதுகாப்பு கிடையாது. அதனால் பாதுகாப்பாக குளிங்க. அப்புறம் அங்கேருந்து தூரமாக பார்த்தா நம்ம இயற்கை படம், சில படங்கள்லாம் வந்து எடுத்த அந்த சர்ச் இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு, அதாவது அவ்வளோ தூரம் போக முடியல, டைம் வேறு ஆயிடுச்சு. ஏன்னா 9 மணிக்கு வந்து ரிட்டன் பஸ்ஸு கோயம்புத்தூருக்கு. அங்கேருந்து கிளம்பி ரூமுக்கு வந்து இருக்கிற லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் நேராக வந்து நம்ம திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். நான் திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாக க்ளீனாக வச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஆளுக்கு பற்றி தான் நம்மளுக்கு தெரியுமே, எங்கும் குப்பை எதுலேயும் குப்பை, அந்த மாதிரி குப்பையாக தான் இருந்துச்சு. அப்புறம் அங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு தோசை கடைன்னு ஒன்று வச்சுருந்தாங்க. ஏவரேஜாக தான் இருந்துச்சு. நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுன்னா பக்கத்துலேயே இந்த புகாரி ஹோட்டல்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் சாப்பிடுங்க. ரேட்டும் கம்மி, ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. மித்தபடி கோயிலை சுற்றி நீங்கள் எங்கேயாவது சாப்பிட்றீங்க அப்படின்னா நல்ல கடையாக பார்த்து தேர்ந்தெடுத்து போய் சாப்பிடுங்க. அதாவது திருச்செந்தூர் போயிட்டு நம்ம முப்பாட்டன் முருகப்பெருமானை வந்து தரிசனம் பண்ணிட்டு வர்றது வந்து ரொம்பவும் ஆனந்தமாக இருந்துச்சு. இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோ ட்ரிப்பில் பார்க்கலாம். ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, கடவுள் எல்லாத்துக்கும் பொதுவானவர். அதனால் காசு கொடுத்து போகிற அந்த பழக்கத்தை வந்து ரத்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த விஷயம் வந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.